வெல்கம் டு அமுது கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் அவலை வச்சு பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வெயிட் லாஸ்க்கெல்லாமே ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். நம்ம கொஞ்சம் கூட நெய்யோ எண்ணெயோ சேர்க்காமல் செய்ய போகிறோம். இதுக்கு அவலை ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கிட்டு வெறும் கடாயில் லைட்டாக வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பொங்கல்னாலே நெய் போட்டால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி நெய்யே போடாமல் நம்ம எப்படி டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி அவலை பொடி பண்ணி வச்சுட்டு ஒரு கப்பு அவளுக்கு 1/4 கப்பு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். அதை கடாயில் போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ஆனால் கம்மியாக இருக்கட்டும். இந்த அளவுக்கு செவந்து வறுத்துட்டப்புறம் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் அப்படியே வேக வச்சாலும் ஓகே தான். சீக்கிரம் ஆகணும்னா இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுட்டு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகும் போட்டு லைட்டாக வறுத்துட்டு நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இதை அப்படியே போட்டு நம்ம லைட்டாக தட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப மையணும்னு அவசியம் இல்லை. 1-2 உடஞ்சிருந்தாலே போதும். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து தேங்காய் எடுத்துக்கலாம். 1 மூடி அளவுக்கு பெரிய சைஸ் தேங்காவாக 1 மூடி அளவுக்கு நம்ம எடுத்து கட் பண்ணி வச்சுருக்குறோம். அது மிக்ஸி ஜாரில் போட்டு திக்கான பால் எடுக்க போகிறோம். ஒரு 10 முந்திரியை கூட சேர்த்துக்கலாம். தேங்காயும் முந்திரியும் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அப்படியே வடிகட்டி எடுத்துக்கலாம். நெய்க்கு பதில் இதுதான் நம்ம சேர்க்க போகிறோம். இது திக்காக இருக்கணும். தேங்காய் பால் இது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு பொங்கல். எந்த அளவுக்கு திக்காக எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் நம்ம எடுத்துக்கலாம். திக்காக இருக்கணும். இது கூட வறுத்து பொடி பண்ண பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். அது கூட மிளகு சீரகம் தட்டி வச்சுருக்கதை சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதை கலந்து விட்டுட்டு மூடி வச்சோம்னா ஒரு 2-3 நிமிஷத்துலேயே உங்களுக்கு நல்லா வெந்துடும். அதுக்குள்ளார நம்ம இஞ்சியை துருவி வச்சுக்கலாம். பாசிப்பருப்பு நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த மாதிரி நல்லா வெந்ததும் இது கூட துருவின இஞ்சியை சேர்த்துக்கலாம். இது கூட வறுத்து பொடி பண்ண அவளையும் சேர்த்துக்கலாம். போட்டு கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் இந்த மாதிரி இருந்தால் போதும். நல்லா பொங்கல் நல்லா குழன்னு பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இதில் தேங்காய் பாலும் முந்திரியும் போட்டிருக்கிறதுனால ரொம்ப சுவையாக இருக்கும். இதுக்கு மேலே நம்ம கருவேப்பிலையை தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நமக்கு பொங்கல் ரெடி. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா முந்திரி இதுக்கு மேலே சேர்த்துக்கிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். இதுக்கு நெய் போடணும்னு அவசியம் இல்லை. திக்கான தேங்காய் பால் போட்டிருக்கிறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நம்ம சட்னி, சாம்பார் இல்லை அவியல் அது கூட வச்சு நம்ம இது சாப்பிட்டுக்க முடியும். இந்த பொங்கல் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, கொலஸ்ட்ரால் குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, இல்லை சுகரை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த பொங்கல் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஸ்வீட் பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சுகர் ஃப்ரீ பொங்கல். 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். இதை ஒரு பெரிய கிண்ணத்தில் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். 1 கப் அளவுக்கு நான் தேங்காய் எடுத்துருக்கிறேன். தேங்காய் 1 கப் அளவுக்கு எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அது கூட 2 ஏலக்காய், 1 பட்டை, 2 கிராம்பு போட்டு அரைச்சிக்கலாம். இது பட்டையும் கிராம்பும் போடும்போது இந்த பொங்கல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது நைஸாக அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இது 2 பாலாக நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பால் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அது கூட டேட்ஸு, பாதாம், முந்திரி உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் வேணுமோ அந்த அளவுக்கு டேட்ஸ் போட்டுக்கோங்க. ட்ரை கிரேப்ஸ் இருந்தாலும் நீங்கள் இது கூட போட்டுக்கலாம். போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வடிகட்டுற பாலை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பருப்பு வெந்ததும் இது கூட நம்ம 2ஆவதாக எடுத்து வச்சுருக்க பாலை சேர்த்துக்கலாம். இது கூட 1 கப் அளவுக்கு நம்ம சிவப்பு அவல் சேர்த்துக்கலாம். இது நான் இன்றைக்கி பூங்கார் அவல் சேர்த்துருக்குறேன். பாரம்பரிய அவலில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதனுடைய பயன்கள் எல்லாமே நான் தனி வீடியோவாக போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க்கை பெல் ஐக்கானோ இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி போட்டு கலந்து வச்சுட்டு நீங்கள் மூடி வச்சுடுங்க. அவல் நல்லா வெந்து சாஃப்டாக வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் டேட்ஸ் போட்டு அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பால் விழுது இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம். கலந்து விட்டு மறுபடியும் ஒரு 2-3 நிமிஷம் நம்ம மூடி வேக விட்டோம்னா நல்லா வெந்து குழன்னு பொங்கல் ரெடி ஆகிடும். நம்முடைய ஸ்வீட் பொங்கல் ரெடி. இதில் தேங்காய் பால், முந்திரி, பாதாம் விழுது போட்டிருக்கிறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட முந்திரியும் திராட்சையும் நீங்கள் கலந்து விட்டு சர்வ் பண்ணிக்கலாம்.
சுகர் ஃப்ரீ, கொலஸ்ட்ரால் ஃப்ரீ, டிசீஸை ரிவர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த பொங்கல் வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். ஹெல்த்தியானது, டேஸ்டானது, சீக்கிரமாக செய்யக்கூடிய ஸ்வீட் பொங்கல் ரெடி. இது மேலே நான் கருப்பு திராட்சையை தூவி விட்டு சர்வ் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்க முடியும். நான் போட்டிருக்க ஹெல்த் வீடியோஸ்க்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.